ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா நடு ரோட்ல இருந்து வீடியோ போட்டுருக்கேன். சாரி, ரோட் ஓரத்துல இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறோம் படம். அப்படி நல்லா கேக்குதானே? எஸ், கவின், ஆண்ட்ரியா, ருவானி, சார்லி, ஆடுகளம், நரேன், உண்டியல், இப்படி பலரோட நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இன்பா, இப்படி பலரோட நடிப்புல, ஆடி ராஜசேகர் கேமரால, ராமரோட எடிட்டிங்ல, விகர்ணன் அசோக் அவரோட இயக்கத்துல வெளிவந்திருக்க, ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல விகர்ணன் அசோக் அவரோட இயக்கத்துல வெளிவந்திருக்கிற மாஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே என்ன காரணம்னு சொல்லிடுறேன். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. எஸ் மக்களே, உண்மையிலேயே ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்துக்கு வரல. தீயவர் குலை நடுங்க நம்ம ஆக்ஷன் கேக்காக ஜோயி தேட்டருக்கு போலாம் தான் கிளம்புனேன். பட் நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட படம் போட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. வழி இல்லை, போனா நல்லா இருக்காது, படம் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றக்காக டக்குன்னு யோசிச்சப்ப மாஸ்க் கிடைச்சிச்சு. சரி, போயிட்டேன். சரி, மாஸ்க் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுங்க. என்னடா நம்ம கேங்கர்ஸ் வடிவேலோட மாஸ்க் டைப்ல இருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது எம்ஆர் ராதாவாங்க. சீரியஸ்லி அந்த படம் இன்ட்ரோல ஸ்டார்ட் பண்ணது எம்ஆர் ராதாவோட வாய்ஸ் சின்ன சின்ன இடங்கள்ல வருது. படத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பிரிச்சே சொல்லிடலாம் போல. கவின் வந்து கிஸ் படத்துலேயே கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 60% தான் பண்ணியிருப்பாப்ல. இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம். ஆம்புலன்ஸ் போகுது, யாருக்குன்னு தெரியல. அந்தவா ஸோ 60% பண்ணிப்பா, இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் சொல்லியிருப்போம். இந்த படத்துல கிட்டத்தட்ட அதான் உண்மை. படத்தோட கதையை வழக்கம் போல நான் சொல்ல போறது கிடையாது. பட் இப்ப நடந்து போயிட்டு இருக்க கதை வந்து இதுதான் ரீசன். ஸோ 7 ஆளுக்கு அடுத்த படம் இருக்கு, நம்ம ஆக்ஷன் கிங்கோட தீயவர் குலை நடுங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஷோவாச்சு பார்த்துடலாம் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கேன். எங்க இருந்தா ஏரோப்புலேருந்து ஜோயி தேட்டருக்கு பாத யாத்திராவே. ஏன்னா இன்னைக்கு டே 17 போடணும். டே 17 எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போடணும். டைம் கிடைக்கல, காலைல கிளம்புனவன் தான். ஸோ வீட்டில் வந்து திட்டு வாங்கி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, எப்படியோ போய் தொலை அப்படின்னு. ஸோ அப்படி வந்த படம் தான். ஸோ மாஸ்க் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பட் ஆனால் கரெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. நடுவில் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் வச்சுருந்தாங்க. அதில் ராமோட ஸ்பீச் வந்து பயங்கரமாக இதாச்சு. மனுஷன் சூப்பராக பேசியிருந்தாரு. சீரியஸ்லி அவர் பேச்சுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. சினிமாட்டோகிராஃபி ஆடி ராஜசேகர் மிரட்டி விட்டுருக்காப்புல. கேமரால பள்ளீர்னு இருக்கு. ஆமா, முதல்ல சார்ஜ் இருக்கா? ஆமா இருக்கு. தப்புன்னு கடை நான் பேசுறது எல்லாமே மியூட்டா இருக்கு. அப்போ வீட்டுக்கு போய் உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கணும். 40% தான் சார்ஜ் இருக்கு. ஸோ கேமரால பயங்கரமா பள்ளீர்னு இருக்கு. படத்துல ரொம்ப முக்கியமான டிராபேக் எது அப்படின்னா, யாராவது படத்துல முக்கியமான டிராபேக் ஃபர்ஸ்ட் ஏன் குறைய சொல்லிடுறேன் அப்படின்னா, நீ எக்ஸ்பெக்டேஷனோட போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான். ஜிவி பிரகாஷோட மியூசிக் சத்தியமா சொல்றேன், இட்லி கடைக்கு எவ்வளோ அழகா மியூசிக் போட்டிருக்காப்புல. இந்த படத்துக்கு ஏன் இப்படி கேவலமா போட்டுருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியல. மனசுல சொல்றேங்க, தப்பா நினைக்காதீங்க. நான் இட்லி கடைக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன் சொல்லியிருப்பேன். என்ன சொல்றது, படத்துல வந்து மியூசிக் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கு, ராஜ்கிரண் ஐயாவோட அவரோட இசை ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த படத்துல அது கவினுக்கு கொடுக்கல. ரியலி சாரி ஜிவி பிரகாஷ் ப்ரோ ஆர் சார், எனிவே. பட் படத்தை எது தாங்கி நிற்க தெரியுமா? படத்தை லாஸ்டா ஒரு 20 நிமிஷம் ஒரு மேஜிக் பண்றாங்க. அதுதான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, IMDb படம் பார்த்துட்டு தான் இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிப்பான் போல. ஸோ இந்த லிஸ்ட்லயே ஒரு நாட் இருக்கா, நான் சொல்ல மாட்டேன். அது அந்த நாட்டு தான் படத்துல கடைசி அந்த 20 நிமிஷம் வர்றது. ஸோ நான் கொடுத்த 60 ரூபாய்க்கு இந்த படம் கொடுத்தா அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பி வந்தேன், அலைஞ்சேன். ஸோ நான் இந்த படத்துக்கு வரல. ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் தீயவர் குலை நடுங்க படத்துக்கு தான் போகணும் வந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் வந்தனால ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நான் சகிச்சுக்கிட்டேன். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் பிளாஸ்ட், சத்தியமாக சொல்கிறேன் பிளாஸ்ட். அந்த லாஸ்ட் 20 நிமிஷத்துக்கு நான் கொடுத்த 60 ரூபா ஒர்த்து. ஸோ சீரியஸ் சார்லி வந்து மிரட்டி கூலி படத்தை வந்து அவரை எரிச்சிருப்பாங்க. ஸோ அதோட இதாக என்னன்னு தெரியல, இந்த படத்தில் வந்து அவர் கொடுத்துருக்க வாய்ப்பு பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்காப்புல. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நீ ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். ஸ்பாய்லர் இல்லை, நான் மறைமுகமாக சொல்கிறேன். இந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவினோ ஹீரோயின் ஆண்ட்ரியாவோ கிடையாது. 2 பேருமே வில்லிகள். அதான் உண்மை. பட் உண்மையான ஹீரோ யாருன்னா அந்த லாஸ்ட் 20 நிமிஷத்துல உங்களுக்கு காட்டுவாங்க. சீரியஸ்லி
உங்களை அது படத்துல கனெக்ட் ஆகும்போது உங்களை மீறி ஒரு ப்ளூ சவுண்ட்ஸ் வெடிக்கும் பாருங்க, வேற மாதிரிங்க. ரோட கிராஸ் பண்ணோம். ஹாய் செலிபிரிட்டிஸ், கண்டிதான் போறாப்ல. சரி, ஓகே. ஸோ எனக்கு வந்து படம் வந்து ஆவரேஜ் தாங்க. டு பி ஃப்ராங்க், நம்ம வந்து எனக்குமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பேசி பழக்கம். ஆனால் படத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஹெல்மெட்டுக்காக அலைகிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது இன்னும் நல்லா பண்ணிக்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, அந்த சீன்ல அவ்வளோ பேர் அறக்க பறக்க பண்ணும்போது நீ ஓடி வந்தது ஹீரோ ஓடி வந்தது அந்த ஹெல்மெட்டுக்காக அறக்க பறக்க ஓடி வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்ப அங்க ஒரு கலவரம் நடக்கும்போது ஹீரோவும் அதே கலவரத்தோட மைண்ட் செட்லாம் இருக்கணும். அது அவருக்கு மட்டும் எனக்கு தனியா ஒரு மெலோடி பீட்டு எனக்கு புரியல. ஸோ அங்கேயே கதை அடி வாங்குது. ஹீரோட மென்டாலிட்டி வந்து டைவர்ட் ஆகுது. ஹீரோ வந்து அவ்வளோ இன்டெலிஜென்டா காட்டுற நீங்களே இல்ல ஹீரோ அவ்வளோ இன்டெலிஜென்ட்லாம் இல்லைங்க அப்படின்னு காட்டுறதுக்குல, அது வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதை ஃபர்ஸ்ட் சீட்ல இருந்தே கொஞ்சம் மைல்டா காட்டி காமெடி ஜேர்னல்ல ட்ரை பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நெல்சன் எதுக்கு பேசுறாப்லன்னே தெரியல. ஒருவேளை என்னை நோக்கி பாயும் தோட்டால வர மாதிரி நெல்சனும் பேச விட்டு ட்ரை பண்ணீங்களான்னு தெரியல. ஸோ அவர் பேசுறதுலாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, அந்த தரமணி படத்துல வந்து ராம் பேசுவார்ல ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது அந்த அளவு ஆடியன்ஸை கனெக்ட் ஆகலை, போட்டு அமுக்கின மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ படம் நான் கொடுத்த 60 ரூபாய்க்கு ஒர்த்து. ஸோ ஓவரால் போகலாமா அப்படின்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனீங்கன்னா ஓகே. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய மூவி தான். இந்த வீக்கெண்டுக்கு இந்த படம் கப் அடிச்சுட்டான்னு தெரில, பந்தயம் அடிச்சுட்டான்னு தெரில. ஸோ தீயவை கொலை நடுக்க இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. ஸோ வாக்கிங்கில் ஒரு 1/2 மணி நேரத்தை ஒப்பேற்றிடுவேன். இந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஃபோன் சுத்தா போயிடும். ஸோ இந்த படத்துக்கு போகிறீங்க போகல, அது உங்கள் விருப்பம். பட் ஆனஸ்டாக படம் அருமையான கான்செப்ட், ஒர்த்தான கான்செப்ட், சூப்பரான கான்செப்ட். அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் பிளாஸ்ட் சத்தியம் நான் கத்திக்கிட்டே தான் இருந்தேன். எப்படி கத்துனேன்னா, விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல ஏஜென்ட் டீனாக்கும் ஏஜென்ட் விக்ரம் கத்துவோம்ல, அந்த அளவுக்கு கத்துனேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து கேரி ஆன் பண்ணேன். டேரக்டர் தவறிட்டாப்ல. இது டேரக்டரோட மிஸ்டேக் தான் சொல்லுவேன். ஒரு ஆக்டரா கவின் கொஞ்சம் எனர்ஜி இப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாமே கேட்டுக்கலாம், இதை கேட்காம போயிருக்கலாம். என்ன ரீசன் தெரியல. பட் நல்லா வர வேண்டிய கான்செப்ட் இப்படி கொஞ்சம் சொதப்புனது எனக்கு கொஞ்சம் ஒப்பல. மேபி முதல் முறையா படத்துக்கே அதிகமாக போகாதவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையிலேயே. பட் நிறைய படம் பார்க்குறவங்களுக்கு அந்த லாகிங்லாம் அந்த ட்ராப் அவுட்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா ஹீரோ இப்படி பண்ணுறான், ஹீரோ இப்படி பண்ணுறான். எஸ், ஆண்டியோட கேரக்டர் கூட வடத்தின சந்திரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுவும் ஒர்த்தா செட் ஆகலை. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்புறம் நம்ம இவர் வடசனில் வர அதே வில்லன் கோஸ்டர் வருவார்ல, அவரு பவனு. ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய இருக்கு. பட் எனக்கு இப்பயும் கண்ணுக்குள்ள நிற்கிறது அந்த லாஸ்ட் 20 நிமிஷமும் நம்ம தலைவர் சார்லி இருந்தாங்க. மனுஷன் ரிட்டையர்ட் ஆகிற டைம்ல கூட நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி அடிச்சு தூள் கிளப்பியிருக்காப்ல. ஸோ அவருக்காக நீங்கள் படத்துக்கு போங்கன்னு சொல்லுவேன். பட் அதுவும் அடிக்கிறது தான் ஒத்து. அதுக்கு மேலே இருந்தால் உங்களுடைய சுய சிந்தனையில உங்க சுய விருப்பத்தில் போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்டா சண்டை விடக்கூடாது, ஏன்டா நான் போனேன் படத்துக்கு அப்படின்னு. ஓகே, பட் பாய். टाइगर का हुकुम।